இங்க லட்சுமின்ற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போகுது. ஆனா இவங்க அப்பா உங்களை தான் நான் மனசுல வச்சிருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிராரு. ஆனா இதே மாதிரி இந்த பொண்ணை பார்க்க வந்து பிடிச்சு போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. அவங்க அப்பா அதே பதில சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணமே நடக்க மாட்டுது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த பொண்ணை ரெண்டாவது தரமா கல்யாணம் கட்டிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒரு நாள் இந்த பொண்ணு கோயிலுக்கு போகும்போது ஒரு அம்மா இந்த பொண்ணை பார்த்ததுமே உங்களை நான் பொண்ணு பார்க்க வந்தேன், ஆனா உங்க அப்பா அப்புறம் கால் பண்ண சொல்லி இழுக்கச்சிட்டே இருந்தாரு, அதனால என்னோட பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எங்களோட அப்பா மூத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பெரிய வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இந்த பொண்ணையும் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு. அதனால தான் வர நல்ல சம்மதத்தை வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அடிக்கடி மாப்பிள்ளை பார்க்க வந்து சலிச்சே போயிடுது. ஆனா மேக்கப் போடாம கூட நின்றுட்டு இருக்கா. ஆனா பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போகுது. பட் பையனோட அம்மாக்கு இங்க வசதி இல்லாத காரணத்தால இந்த பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பையன் கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட என்னோட வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்கறான். அதை கேட்ட இவரு கோவப்பட்டு முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உனக்கு வேணும்னா நீ தான் கால் பண்ணு சொல்லிட்டு அந்த பையனுக்கே கால் பண்ண சொல்றா. சோ இவளும் கால் பண்ணி அவன் கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அதை கேட்டதுமே அவன் நீங்க சென்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்றான். தென் இந்த பொண்ணு சென்னைக்கு போய் அந்த பையனை பாத்துறா. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த பொண்ணை பார்த்து என்னோட பையனை மைக்கி கூட்டிட்டு போகாத உன்னோட அப்பா அனுப்பி வச்சானு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இந்த பொண்ணு அதை கேட்டதுமே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. அண்ட் இந்த பொண்ணுக்காக வேற ஒரு மாப்பிள்ளையை வழக்கம் போல பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க.